இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானது புனித அமல அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. பிரியமானவர்களே, டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி புனித அமல அன்னையினுடைய விழா கொண்டாடப்பட்டாலும் அதனை இவ்வருடம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் கன்னி மரியாள் அமல உட்பவி என்னும் விசுவாச சத்தியத்தை உறுதிப்படுத்துகின்றார். அதாவது மனுக்குல மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பலன்களை முன்னிட்டு கன்னி மரி கருவான பொழுதே எல்லாம் வல்ல இறைவனது அருளினாலும் சலுகையினாலும் ஜென்ம பாவங்கள் அனைத்திலும் இருந்து நீக்கப்பெற்று அவர் உட்பவித்தார் என்று திருத்தந்தை சத்தியமாக வரையறை செய்கின்றார். பிரியமானவர்களே, அமல உட்பவி என்று சொல்லுகிற பொழுது ஜென்ம பாவ தோஷம் இல்லாமல் அன்னை மரியாள் உட்பவிக்கின்றாள். அதாவது அவர் கருவுற்ற பொழுது, அன்னை மரியாள் கருவுற்ற பொழுதில் இருந்து ஜென்ம பாவ தோஷம் இல்லாமல் அவள் பிறக்கின்றாள். ஆகவேதான் இறைவனுடைய அருளினாலும் இறைவனுடைய சலுகையினாலும் அன்னை மரியாள் ஜென்ம பாவ தோஷம் இல்லாமல் அவள் உட்பவிக்கிறாள் என்று திருத்தந்தை இதனை சத்தியமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த சத்தியமானது பல நூற்றாண்டுகளாக அது வளர்ச்சி பெறுகிறது. எவ்வாறெனில், திருச்சபை போதிக்கும் திருச்சபையின் அதிகாரத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டில் புதிய ஏவையாக கன்னி மரியாள் சித்தரிக்கப்படுகிறாள். அதன் பின்பு கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் எபேசு திருச்சங்கம் இறைவனின் தாய் என்னும் பெயரை அவருக்கு முற்றிலும் பொருந்தும் என்று கூறி அதனை உறுதிப்படுத்துகிறது. மேலும் கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டில் அவர் மாசுபடாதவர் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று உறுதிப்படுத்துகிறது. அதாவது அமல என்ற சொல் சேர்க்கப்படாமல் அவரது உட்பவம் என்ற திருநாள் கீழே திருச்சபைகளில் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டில் கேன்டர்பரி ஈட்மர் என்பவர் அமல உட்பவம் என்ற ஒரு நூலை வெளியிடுகிறார். இது உலகெங்கும் காட்டு தீபோல் பரவவே கன்னி மரியினுடைய பாவமின்மையை பற்றி எல்லாரும் கதைக்க தொடங்க அது ஒரு பேசு பொருளாக உச்சரிக்கப்படுகிறது. இவ்வேளையில் தான் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 9வது பத்திநாதர் அன்னை மரியாள் அமல உட்பவிதான் என்பதை பகிரங்கமாக ஒரு சத்தியமாக உறுதிப்படுத்தி நிற்கின்றார். பிரியமான சகோதர சகோதரங்களே, பாம்பின் தலையை மிதித்து நசுக்க பெருமனினால் முன்னுரைக்கப்பட்ட பாவைதான் அன்னை மரியாள். இமை பொழுதேனும் பாம்பின் நச்சு வாடைக்கு உட்பட்டிராதவள். ஆகவேதான் இந்த திருநாள் எங்கள் எல்லோருக்கும் அன்னை மரியின் மேன்மையை உணர வைக்கின்றது. அன்னை மரியாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாக, இறைவனின் தாயாக, திருச்சபையின் தாயாக, எங்கள் எல்லோருக்கும் தாயாக கொடுக்கப்படுகிறாள். இந்த உலகத்திலே கடவுளின் சித்தத்தை முழுமையாக ஏற்று வழி நடந்தவள் அன்னை மரியாள் எங்கள் எல்லோருக்கும் தாயாக சிலுவையடியில் தன்னுடைய ஒரே மகனால் தரப்பட்டவள். நாங்கள் எல்லோரும் ஜென்ம பாவ தோஷத்தோடு பிறந்திருந்தாலும் திருமுழுக்கின் வழியாக இந்த ஜென்ம பாவத்தில் இருந்து கழுவப்படுகிறோம். மேலும் மனித இயல்பினால் நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் பாவ சங்கீர்த்தன இந்த அருட்சாதனத்தின் வழியாக பாவங்களில் இருந்து மீட்படைகின்றோம்.
ஆகவேதான் நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவத்தோடு பிறந்திருந்தாலும், வாழுகின்ற பொழுது நாங்கள் ஏனைய பாவங்களுக்கு உட்பட்டிருந்தாலும், நாங்கள் திருவருட்சாதனத்தின் ஊடாக பாவங்களிலிருந்து மீட்பு பெற்று நித்திய வாழ்வை கண்டடைய வேண்டும். இதற்கு முன்னுதாரணமாக அன்னை மரியாள் கொடுக்கப்படுகிறாள். நாங்களும் அன்னை மரியின் பிள்ளைகளாக எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய வயிற்றிலே சுமக்க தகுதி இல்லாமல் நிலையில் இருந்தாலும் உள்ளத்தில் அவரை சுமப்போம். அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் இயேசுவை தம் வயிற்றிலே சுமந்தார். அந்த விழாவைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே இயேசு ஆண்டவரை உள்ளத்தில் வரவேற்போம். இயேசு ஆண்டவரை எங்கள் வாழ்வில் வரவேற்போம். இயேசு ஆண்டவரை எங்கள் வாழ்வால் மற்றவர்களுக்கு கொடுப்போம். ஆமென்.